செங்கோட்டையனுடைய வரவு என்பது தி பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் விஜய் அண்ட் டிவிகே. இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்குனா ஒரு நாளைக்கு 10 கொலை 5 கொலை நடந்துகிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். திமுக ஆட்சியில் ஊழல் என்பது ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுகிறது. அது இந்த டாய்லெட் பிரச்சனையிலேருந்து கார்ப்பரேஷனில் அதில் 300 கோடி ஊழல் நடந்திருக்குன்னா எதை தொட்டாலும் ஊழல் தான். இப்போ எத்தனை பேர் ஜெயிலுக்கு போவாங்க, எத்தனை பேர் தேர்தலுக்கு முன்னால் வெளியே இருந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த இதில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறதாக ஒரு தகவல். கொஞ்சம் பேர் ரவுடி எலிமெண்ட்ஸ் உள்ள பிரச்சனை பண்ணாங்க, செயின் ஸ்நாச் பண்ணாங்க, ஸ்ப்ரே எல்லாம் பண்ணாங்க, எங்களை தாக்குனாங்கன்ற மாதிரிலாம். விஜயனுடைய பயணத்தை சுற்றுப்பயணத்தை முடக்கணுன்றதுக்காக சில பேர் சதி பண்ணி இருக்காங்க. இல்லைன்னா எல்லா இடத்துலையும் நடக்காத கரூர்ல மட்டும் நடந்தது. முதல்ல அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுவான் தெரியுமா, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி இவங்களே போலீஸ் கரியாக விஜய் தான் தப்பு, விஜய் தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னது அதை சுப்ரீம் கோர்ட் ரசிக்கலைங்க. உங்களுக்கு தெரியும், ராஜீவ் காந்தியுடைய கொலை கொலைக்கு முன்னால் இருந்த அரசியல் சூழல் என்ன, கொலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக எப்படியாப்பட்ட படுதோல்வி அடைஞ்சதுன்னு தெரியும். ஃபார்மாலிட்டிஸ், இந்த ரோட் ஷோ போகிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜனங்களோட போய் அவர் கலந்துட்டு பண்ணாருன்னா நிச்சயமாக இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் வின். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வித்தவுட் வேஸ்டிங் டைம் ஆன் தி ஸ்மால் ஃபார்மாலிட்டிஸு அவர் ஷுட் ப்ரொசீடு, போயிட்டே இருக்க வேண்டியது தான். மாறி மாறி இந்த மாவட்டம் முடிஞ்சால் அடுத்தது அடுத்த மாவட்டம், அப்படி தொகுதி வைஸாக போகணுன்றேன். ஏன்னா நாமினேஷன் முடிஞ்சு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்தாச்சுன்னா இவெல்லாம் லிட்டில் டைம், அவர் கையில் ரொம்ப கம்மி நேரம் இருக்கும். அப்போ அவர் எல்லா தொகுதிக்கும் போக முடியுமா, சாத்தியமா? அஃப்கோர்ஸ் செங்கோட்டையனுடைய வரவு என்பது தி பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் விஜய் அண்ட் டிவிகே. ஏன்னா செங்கோட்டையனுக்கு தமிழ்நாடு பூரா நூக் அண்ட் கார்னர் தெரியும். எந்த தொகுதியில் பூந்து எந்த தொகுதி வழியாக வரணும், எந்த தொகுதியில் அதிக நேரம் செலவு பண்ணணும், எங்கே பொதுக்கூட்டம் போடணும், எங்கே ஹால் மீட்டிங் போதும். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இந்த மிடில் லெவல் அந்த அதிமுக நிர்வாகி எல்லாம் அவருக்கு க்ளோஸாக தெரியும். ஸோ அது இப்போதைக்கு இந்த தேர்தல் சீசனில் விஜய்க்கு பெரியமளவுக்கு உதவும். அவரையும் கூட வச்சுக்கிட்டு டூர் போட்டார்னு வச்சிங்களேன், அது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ விஜயை பொறுத்தவரையில் அவருக்கு இந்த கூட்டங்கள் போகிறது, மக்களை சந்திக்கிறது தான் இப்போ இருக்கிற வேலை. கூடவே தேர்தலில் என்ன செய்ய போகிறாரு, சில விஷயங்கள் இப்போ சொல்லிட்டு வர்றாரு இல்லையா, கான்கிரீட்டாக இப்போ சொல்ல வேணாம். தேர்தல் உறுதிமொழி வெளியிடும்போது சொல்லிக்கலாம், ஏன்னா காப்பி அடிப்பாங்க நம்ம மற்ற கட்சிகள். அதை லாஸ்ட் மினிட்ல வச்சுக்கலாம். ஆனால் பொதுவாக அவர் ஒரு ஹைலைட் பண்ணுறாருல, ஊழலற்ற நிர்வாகம், பெண்களுக்கு பாதுகாப்பு, இப்போ கல்வி, மருத்துவம், இதெல்லாம் டாப் கிளாஸாக எல்லாரும் கிடைக்கிற மாதிரி பண்ணோம். இது மாதிரியான விஷயங்கள். இது இது போல் இந்த தலித்து மற்றும் இந்த ஆதி திராவிடர்கள் இவங்க மேலே நடத்துகிற ஆணவ கொலைகள், பெண்கள் மீதான குற்றங்கள், பாலியல் வன்மங்கள், இதெல்லாம் பண்ணணும். ரெண்டாவது பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்குனா ஒரு நாளைக்கு 10 கொலை 5 கொலை நடந்துகிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். அதாவது இது ஒரு நல்ல ஆட்சியாக எனக்கு தெரியல. பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். பாருங்கள், நேற்றா ஒரு மாணவன் +2 படிக்கிறவன் இறந்துட்டான் கும்பகோணம் பக்கத்தில். ஏதோ மோதி, மாணவர்களுக்குள்ளே மோதி. ஒரு பெண் காதலிக்க மறுத்ததுக்காக ராமேஸ்வரத்தில் ஒருத்தன் ஸ்கூலுக்கு போகிற வழியில் குத்தி கொள்கிறான். அது மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது சட்டம் ஒழுங்கு, காவல்துறை, ஊழல் சொல்லவே வேணாம். இன்னைக்கு காலையில் நேரு மேலே எஃப்ஐஆர் போடணும்னு இடி கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நேரு மேலே முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் அந்த இன்ஜினியர்ஸு, கிளார்க் போஸ்டிங்கெல்லாம் ஒருத்தர்கிட்ட 20 லட்சம் 30 லட்சம்லாம் வாங்கி போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதில் பயங்கரமான ஊழல் நடந்திருக்குதுன்னு ஏற்கனவே இடி அதில் ஒன்று போலீஸ் டிஜிபிக்கே லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அதை பற்றி அசையவே இல்லை போலீஸ் டிஜிபி தமிழ்நாட்டில். அதே போல் இப்போ அடுத்தது சொல்கிறாங்க,
கான்ட்ராக்டுகளில் வந்து செம கமிஷன்லாம் அடித்து ஆக்சுவலாக அதெல்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் பணம் போயிருக்கு, சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம். ஸோ நீங்கள் எஃப்ஐஆர் போடணுங்க, போடலைன்னா அதன் விளைவுகளை நீங்கள் அனுபவிப்பீங்கன்ற மாதிரியே இந்த முறை கொஞ்சம் இடி எச்சரிக்கையாக கொடுத்துருக்குதுன்னு. ஸோ இது ஒன்றும் பெரிய சிதம்பர ரகசியம் இல்லை. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் ஊழல் என்பது ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுகிறது. அது இந்த டாய்லெட் பிரச்சனையிலேருந்து கார்ப்பரேஷனில் அதில் 300 கோடி ஊழல் நடந்திருக்குன்னா எதை தொட்டாலும் ஊழல் தான். நீங்கள் வந்து ஒவ்வொரு அமைச்சரும் வந்து அவ்வளோ ஊழல் அடிச்சிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் ஜெயிலுக்கு போவாங்க, எத்தனை பேர் வந்து தேர்தலுக்கு முன்னால் வெளியே இருந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க தெரியாது. இதுக்கிடையில் இந்த கரூர் வழக்கு சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு, நெருங்கி வருதுன்னு சொல்கிறாங்க. அதான் அதனுடைய அந்த சிபிஐ விசாரணையை வந்து கண்காணிப்பதற்காக ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜி ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழு போட்டது இல்லையா, 3 மெம்பர் குழு. அது வந்து அவர் ரஸ்தோகி வந்து கடந்த வாரம் பூரா கரூரில் முகாமிட்டு அநேகமாக 3 நாளுக்கு மேலே இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த விசாரணை என்ன நடந்திருக்கு, எவ்வளோ நடந்திருக்குன்னா அவரே கொஞ்சம் பேரை கூப்பிட்டு என்கொயரி பண்ணியிருக்காரு. அதில் எல்லாரையும் கூப்பிட்டாரு, டிவிகே சைடு இருக்கிற எல்லாரையும் முக்கியமான, அது முன்னாலேயே முடிஞ்சதுங்க. அது நான் இப்போ ரஸ்தோகி சார் வந்தப்புறம் அவர் சில நுணுக்கமான சில விஷயங்கள்லாம் பார்த்துருக்காரு. நீங்க சொல்றது சிபிஐ குழு அது விசாரிச்சது கூப்பிட்டது அது வேற. ரஸ்தோகி வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் எல்லாத்தையும் ரேண்டம் செக் பண்ற மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்தது இல்லையா, டாக்டர்ஸ் 41 பாடியை எப்படி விடிய காத்தாலக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்கன்னும் போது டாக்டர்கள்லாம் கொஞ்சம் திணறினதாக ஒரு தகவல், இன்சைட் இன்ஃபர்மேஷன். 2 டேபிள் தான் அங்கே இருந்துருக்குது, போஸ்ட்மார்ட்டம் டேபிள். அப்புறம் எப்படி நீங்கள் 41 பாடியை ஒரு பாடியை எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க போது ரொம்ப பம்மிட்டு இருக்காங்க டாக்டர்ஸு. ஸோ ஏன் அப்படின்னும்போ அப்போவே நான் சொன்னேன், இது எல்லாமே நடக்கிறது எல்லாமே வந்து முதலமைச்சர் போயிட்டு பார்த்துட்டு மலர் வளையம் வச்சுட்டு திரும்ப அப்போவே வந்துடணுன்றது தான் அவங்க பிளான். அதுக்கேற்ற மாதிரி தான் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணாங்க. அது முறையாக பண்ணாங்களா, வீடியோ எடுத்தாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. எல்லாமே வந்து ஒரு ஷோ பிஸ்னஸ் தானே. உடனடியாக பதறி போய் ஓடியாந்தார் நம்ம ஒரு அமைச்சர் மகேஷ், அன்பில் மகேஷா, அது மாதிரி எல்லாமே அப்போ ஒரு ட்ராமா தானே நடந்தது. ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிரச்சனையாக வந்திருக்கு. 2வது சில பெண்கள் அந்த இதில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவங்கெல்லாம் ஒரு இன்றைக்கி சொல்லியிருக்கிறதாக ஒரு தகவல். இங்கே வந்து கொஞ்சம் பேர் ரவுடி எலிமெண்ட்ஸ் உள்ளே வந்து பிரச்சனை பண்ணாங்க, செயின் ஸ்நாச் பண்ணாங்க, ஸ்ப்ரே எல்லாம் பண்ணாங்க, எங்களை தாக்குனாங்கன்ற மாதிரிலாம். ஸோ இப்போ அவர் சொன்னார் பாருங்க, சிடிஆர் நிர்மல்குமார், ஒரு சதி செயல் கரூரில் நடந்தது, 41 பேர் இறந்தது வந்து அது ஒரு விபத்து இல்லை, இது ஒரு சதி செயல். இந்த சதி செயலை செய்தவர்கள் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க கரூரில். நாங்கள் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறவங்க பேர்லாம் சொல்லியிருக்கோம் சிபிஐயில். இதனுடைய நோக்கம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுது அப்போவே. விஜய் பிரச்சாரம் பண்ண விடக்கூடாது, தொடர்ந்து விஜயினுடைய பயணத்தை சுற்றுப்பயணத்தை முடக்கணுன்றதுக்காக சில பேர் சதி பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா எல்லா இடத்துலையும் நடக்காதது தான் கரூரில் மட்டும் நடந்தது. சரி, அவர் ஒன்றும் கரூருக்கு மட்டும் போல 2 மாநாடு நடத்தினார் விக்கிரவாண்டியில். 10 லட்சத்துக்கு மேலே 12 லட்சத்துக்கு மேலேன்றாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் மதுரையில் நடத்தினார், அங்கேயும் விக்கிரவாண்டியை விட அதிகமான கூட்டம் வந்தது. அங்கேயும் பெருசாக எந்த சம்பவம் நடக்கலை, அசம்பாவிதம் நடக்கலை. திருச்சிக்கு போனார், நாகப்பட்டினம் போனார், அரியலூர் போனார், திருவாரூர் போனார், நாமக்கல் போனார். அங்கே எங்கேயுமே பிரச்சனை வராத போது கரூரில் மட்டும் எப்படி இது நடந்தது? அங்கே காவல்துறையும் அங்கே இருக்கிற திமுக பிரமுகர்களும் கூட்டாக சதி செய்து இப்படி ஒரு இதை நிறைவேற்றினாங்களான்ற சந்தேகம் அப்போவே பல பேருக்கு இருந்தது. இப்போ வந்து நம்ம விசாரணை நடந்துட்டுருக்குது, நம்ம எதுவும் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் ரஸ்தோகிக்கு வந்து அவருடைய விசாரணையில் இதெல்லாம் வெளியே வருது. இன்ஃபேக்ட் சிடிஆர் நிர்மல்குமார் பொது வெளியில் பத்திரிகையாளர்கிட்டே சொன்னார் இது ஒரு சதி செயல்னு. இப்போ இல்லைன்னா
இப்போ நான் என்ன சொல்கிறேன், எங்கள் அப்பன் குதிர்க்குள் இல்லைன்னா எதுக்கு எம்எல்ஏ வந்து செந்தில் பாலாஜி பவர் பாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, டெலிவைஸ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினார்? அவருக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? நீங்கள் நல்லா கவனிங்க. கவர்மெண்ட் ஒரு நீதியரசர் ஓய்வு பெற்ற அந்த அம்மா அருணா ஜெகதீசன் தலைமையில் இமிடியேட்டாக ஒரு 1 மெம்பர் ஜுடிஷியல் ஃபோரம் போட்டாங்க, கமிஷனு. அது வேலையை தொடங்கிடுச்சு. அதே போல் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அவருடைய அது தவறு, அவருக்கு அதுக்கு அதிகாரம் இல்லைன்னா கூட அவர் ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணிட்டார் கர்கு ஐஜி தலைமையில், அதுவும் வேலை செய்திருக்கு. இப்போ இந்த ரெண்டும் விசாரித்து சொல்கிறதுக்கு பதிலாக இந்த பக்கம் ஒரு சீனியர் டிஜிபி, ஏடிஜிபி, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, இந்த பக்கம் லோக்கல் எம்எல்ஏ கொடுக்குறாரு பவர் பாயிண்ட்டு இதெல்லாம் பண்ணுற ப்ரெசன்டேஷனை. இப்போ இதெல்லாம் எதை காட்டுது? எங்கள் சைடு எந்த தப்பும் இல்லைன்னு இவங்க ஊருக்கு முன்னாலேயே வந்து ஒரு கமிட்டி போட்டதே கவர்மெண்ட்டு தான், அதாவது எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணதும் கவர்மெண்ட்டு தான், அஃப்கோர்ஸ் ஆஸ் பர் த கோர்ட் டைரக்ஷன். அப்போது வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் தி அவுட்கம் ஆஃப் தீஸ் என்கொயரிஸ் ஏன் வந்து இவங்க முன்னாலே வந்துட்டு இந்த முதல்ல அடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுவான் தெரியுமா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு? ஃபஸ்ட்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் எடுப்படும். அந்த மாதிரி இவங்களே வந்துட்டு போலீஸ் சரியாக விஜய் தான் தப்பு, விஜய் தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னது அதை சுப்ரீம் கோர்ட் ரசிக்கலைங்க. அதனால தான் அவங்க வந்து மெயின் ரீசன் ஃபார் சுப்ரீம் கோர்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் திஸ் என்கொயரி டு அதர் பாடி சிபிஐ இதுதான். ஓவராக ஆக்ட் பண்ணிட்டாங்க டிஎம்கே ஆட்கள், அரசாங்கம். ஸோ இன்றைக்கி அது விசாரணையில் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு நோக்கத்தோடு தான் இது அரங்கேற்றப்பட்டிருக்குது. இது அறிக்கை மட்டும் வெளியே வந்து இதில் வந்து இது வந்து தற்செயலாக நடந்த விபத்து அல்ல, இது திட்டமிட்டு ஒரு குரூப் வந்து பண்ணியிருக்குன்னு சொல்லி வந்ததுன்னா நிச்சயமாக இட் வில் பி a big setback for DMK அண்டு கவர்மெண்ட். எலெக்ஷனையே மாற்றும் மொத்தமாக வரக்கூடிய எலெக்ஷனோட. உங்களுக்கு தெரியும் ராஜீவ் காந்தியுடைய கொலை வந்து கொலைக்கு முன்னால் இருந்த அரசியல் சூழல் மாறிச்சு, கொலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக எப்படியாப்பட்ட படுதோல்வி அடைஞ்சதுன்னு தெரியும். அது மாதிரி இன்னைக்கு வந்து கரூர் கொலை அல்லது கரூர் சம்பவம் அல்லது மரணங்கள், அந்த துயரம் இட் மே அஃபெக்ட் தி அவுட்கம் ஆஃப் தி கம்மிங் அசம்பிளி எலெக்ஷன். அதுக்குள்ளே அதெல்லாம் வந்தால் வெளியே வரணும். இல்லை சிபிஐ வந்து அவங்க விசாரணையை முடிச்சுட்டு அறிக்கையை கொடுக்காம கட்டி போட்டு வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியுது வாய்ப்பு இல்லை. அதனால் இது வந்து வெளியே வந்ததுன்னா, ஆனால் பட் கரூரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியுங்க, தெரியும். இப்போவே சொல்கிறாங்க கரூரில் வந்து கண்டிப்பாக தாவேகா தான் ஜெயிக்கும்னு பல சர்வேல சொல்கிறாங்க. ஸோ அதனால் செந்தில் பாலாஜியை கூட தான் நிற்காம தான் தம்பியை நிறுத்தலான்னு பிளானில் இருக்கிறதா கூட சொல்கிறாங்க. இவர் நிற்க முடியாது, சரி அவரையா நிற்க வைக்கலாம் தம்பின்னு பிளான். அதனால் இது வந்துங்க இன்னைக்கு வந்து விஜய்க்கு வின் வின் சிச்சுவேஷன் தான் இருக்குங்க. அது அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வித்தவுட் வேஸ்டிங் த டைம் ஆன் தீஸ் ஃபார்மாலிட்டிஸ், இந்த ரோட் ஷோக்கு போகிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜனங்களோட போய் அவர் கலந்துட்டு பண்ணாருன்னா நிச்சயமாக வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் வின். அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன் விஜய்க்கு.